ஹாய்! இது பேர் சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேனைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம். தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சேனைக்கிழங்கை எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு அது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல புளி, அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி, இந்த சேனைக்கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து குழையாது, அதனால் தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம். நிறையவே ஊற்றுங்க, நல்லா வேகட்டும். இதோட லைட்டாக எண்ணெய், ஏன்னா தண்ணி ஊற்றும் போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா வேகட்டும். இதோட ஒரு 3 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்துடும். எண்ணெய் இருக்கனால அடி பிடிக்காது. இதோட எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா சேனைக்கிழங்கு வந்து தொண்டையில் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் நாக்கெல்லாம், அதனால தான் புளி ஊற்றுறது. புளி ஊற்றுனா கொஞ்சம் அரிப்பு இல்லாமல் இருக்கும், அதனால் புளியும். அதே மாதிரி புளிப்பு இருக்கனால காரம் உங்களுக்கு நிறையா இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னா புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் நிறையா சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நீங்கள் நார்மலாக காரம் சேர்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதோட கருவேப்பிலை, இதை இப்படி சிம்லேயே வச்சு நல்லா மொறு மொறுன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி சிம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.